ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பேருக்கு மீன் சாப்பாடு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாட்டை யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லண்டனில் இருந்த ஒரு அக்கா தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா. அவள் ஏற்கனவே 2 வாட்டி மரக்கறி சாப்பாடு கொடுத்துருக்குறா. இந்த முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 40 பேருக்கு கொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் கோயிலில் தான் நான் கொடுக்க போகிறேன். கோயிலில் கொடுத்தா ஃபாதர் தான் நாங்கள் பக்கம் கொண்டு கொடுக்குறதுக்கு ஒவ்வொருத்தனை வந்து எடுத்துகிட்டு போவினோம். அதால் நான் மட்டமாக 50 தாரணன்னு சொல்லியே ஃபாதர்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ 50 சாப்பாடு தான் கொடுக்க போகிறேன். இந்த சாப்பாட்டை கொடுக்குறதுக்கு உதவி செய்த அந்த லண்டனில் இருக்கிற அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீன் குழம்பு, மீன் பொரியல், பொன்னாங்கானி வர, அதுக்கு பிறகு பருப்பு பால் கறி இவ்வளோ தான் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடற்கரை முதல் உளிய வைக்கலாம். இல்லை பாருங்கள், தண்ணி நிறைச்சாச்சு பார்த்தீங்களா? இனி அடுப்பை போட்டுட்டு தூக்கி வைப்போம்மா. அடுப்பை போட்டாச்சு, உளிய வைப்போம். வாங்க ஒரு மாதிரி கூட எடுத்துட்டோமோ? சரியாண்ணா. இப்போ உள்ள கொதிக்கட்டுங்க. இப்போ பருப்பு அவிய வைப்போம். இதில் பாருங்க, பருப்பை கழுவி எடுத்துருக்கிறேன். பருப்புக்கு நான் தாளித்து தான் போட போகிறேன். அதால் முதல் பருப்பு அவியட்டுக்கும் உப்பும் மஞ்சளும் சேர்ப்போம். மஞ்சள் தூள், உப்பு பார்த்துட்டு சேர்க்கலாம். மூடிட்டு அவிய வைப்போம். இதில் பருப்பு அவியட்டுக்கும். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு இது தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதோட மஞ்சள் தூள் சேர்க்குறேன். உப்பு சேர்க்குறேன். ஏற்கனவே உப்பு மஞ்சள் தூளும் போட்டு கழுவி தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக. இப்போ இது எல்லாத்தையும் இருக்கா கலந்து விடுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இப்படி கலந்துட்டு, இன்றைக்கி நான் பொரிக்கிறதுக்கு என்ன மீன் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், கும்பலா மீன் தான் எடுத்துருக்குறேன். நார்மலாக இதெல்லாம் குழம்பு வைக்கிறேன். நான் இன்றைக்கி இது வந்து பொரிக்க எடுத்துருக்குறேன். இதெல்லாம் சேர்ப்போம். வச்சுட்டு இந்த வடிவை இதட்டி எடுக்க வேண்டிய. இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி இதை பொரிக்க வேண்டியது தான். இதில் சட்டியை வைப்போம். குழம்புக்கு தாளிக்க போகிறேன். சூடாட்டுக்கு சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம். மீன் குழம்புக்கு தாளிக்க நல்லா இருக்குது. நல்லெண்ணெயில் தாளிக்க சூடாட்டும். எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை பார்த்தீங்களா, நல்லெண்ணெய் நுழைக்குதுங்களா, ஒரிஜினல் நல்லெண்ணெய் பார்த்தீங்களா நம்மளே. பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி. இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் பதம் கட்டுதும். எண்ணெய் சூடாயிட்டு மீனை பொரிக்க போடுவோம். இந்த மீனில் தான் மீன் டின் செய்கிறது, லின்னோ மீன். வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழத்தை சேர்ப்போம். இப்போ தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். தேங்காய் பால் சேர்ப்போம். இது 2 ஆம்பால் 3 ஆம்பால். இது முதல் ஆம்பால். புளி சேர்க்குறேன். குழம்புத்தூள் சேர்ப்போம். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர். நீங்களும் ஆர்டர் போடலாம். சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்டது. நீங்களும் ஆர்டர் போடலாமா? இப்போ குழம்புத்தூள் சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இதில் 8 கரண்டி சேர்த்துருக்கேன் நான் வளமையாக சேர்க்குற மாதிரி.
உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். குழம்பு கொதிக்கட்டுக்கும். கொதிச்சு வரையக்குள்ள தான் நான் மீனை சேர்ப்பேன். இப்போ மாங்காயை சேர்த்து விடுவோம். மாங்காயை போட்டு விடுவோம். குழம்பு கொதிச்சு கொண்டு வரையக்குள்ள மீனை சேர்ப்போம். கொதிக்கட்டும். மேலே பருப்பு பாருங்க அவிஞ்சிட்டு, இப்போ பருப்புக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து முதலாம் பால் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இனி இதுக்கு உள்ளி, மிளகு, சீரகம் குத்தி போடணும். பொன்னாங்கானி கீரை எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து தேங்காய் பூ சேர்க்குறேன். இதோட மாசி கருவாடு சேர்க்குறேன். மாசி கருவாட்டு தூள், கட்டத்தூள், இதோட மஞ்சள் தூள், இதோட உப்பு சேர்க்குறேன். இதில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு அடுப்பில் அப்படியே டக்கண்டு வச்சுட்டு சூடானோன்னா இறக்க வேண்டியதான். இங்கே பருப்புக்கு உள்ளி, மிளகு, சீரகம் குத்தி போட்டு வச்சு இது இறக்கி போட்டு கடைசியாக தாளித்து போடுவேன். அங்கால உலை கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. ஒரு கொதிச்சோன்னு இறக்குவோம். இப்போ பாருங்க, உலை கொதிச்சுட்டு நல்லாவே அரிசியை கழுவி எடுப்போம். இப்போ பாருங்க, உள்ள நல்லாவே கொதிச்சுட்டு அரிசியை போடுவோமா. அரிசியை கழுவி எடுத்து வந்தாச்சு. உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம். சோறு அவியட்டுக்கும். இங்கெல்லாம் பாருங்க, தண்ணி எடுத்துருக்குறேன். எங்களுக்கு சுடுவுது, சரியான வெயிலாக இருக்குது. அதால் இப்படி ஊற்றி விடப்போம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதமாக இருக்குங்க காலுக்கு. இப்போ மீன் எடுப்போம். பொரிஞ்சிட்டு இங்கே பாருங்க, சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு மீன். இனி இதே மாதிரி மீதத்தையும் பொரிச்செடுக்க போகிறோம். நீங்கள பாருங்கள், பருப்பு அவிஞ்சிட்டு இனி இதை அடுப்பை நிப்பாட்டி போட்டு இதுக்கு தாளித்து போடுவோம். இனி மீனை பொரிச்செடுப்போம் இதே மாதிரி. இப்போ பொன்னாங்கானி எல்லாத்தையும் சட்டியில் போட்டாச்சு. இதை அடுப்பில் வச்சுட்டு கரை நேரம் கொதிக்க விட தேவையில்லை. அப்படியே டக்கண்டு இறக்க வேண்டியதான். கரை நேரம் அவிய விட தேவையில்லை. இங்கே பாருங்க, குழம்பு கொதிக்குது. மீன் போட போகிறேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு விடுவோம். அந்த தேங்காய் எண்ணெயிலேயே அப்படியே வறுபட்டு வரும். மீனை சேர்ப்போம். மீன் குழம்புக்கு விள மீன் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ மீனெல்லாம் போட்டாச்சு. ஒரு 2 கொதி கொதிச்சோன்னு இறக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், பொன்னாங்கானி இறக்க போகிறேன். கரை நேரம் வைக்கக்கூடாது. வச்சு ஒரு 5 நிமிஷமும் இல்லை, ஒரு கொஞ்சம் நேரம் தான் வச்சுனா அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். இப்படியே இந்த சட்டியில் சூட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுக்கும். இங்கே பருப்புக்கு தாளிக்க போகிறேன். இப்போ சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன். பாருங்கள், இப்படி இருந்தால் தான் சரி. இந்த பதத்தில் இருந்தால் தான் அந்த சூட்லேயும் கொஞ்சம் அவியும். நான் இங்கே அடுப்பை நிப்பாட்டாமல் நடக்கிறேன். இன்றைக்கு நல்ல வெயில் நண்பர்களே. இரவு மழை வருமே லைட்டாக. ஆனால் பெருசாக அடிச்சு ஊற்றுற மழை இல்லை, கணக்காக தூரிட்டு விடுகுது.
இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்க்குறேன், கொஞ்சம் வெடிக்கட்டும். செத்தல் மிளகாய், இதோட சின்ன வெங்காயம், இதோட கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ தாளிச்சத்தை பருப்பு கொட்டுவோம், மிச்சத்தை மீன் குழம்புக்கு போடுவேன். இப்போ பருப்பை கலந்து விடுவோம். இப்போ குழம்பு இறக்க போகிறேன்னு பாருங்க. குழம்பு கணக்காக வந்துட்டு இப்படி இருந்தால் தான் சரியனே. மீன் குழம்பு ரெடி. இனி வந்து இந்த பொரிச்ச மீன் சட்டியை இங்கே வச்சோம்னா டக்குன்னு பொரிஞ்சிடும். மீன் பொரியட்டும். சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்கள், சோறு, சம்பா அரிசி சோறு வடிச்சிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் லின்னோ மீன், கும்பலா மீனை பொரிச்சு வச்சிருக்கிறேன். பொன்னாங்கானி வர பருப்பு பால் கறி, விள மீன் குழம்பு. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன்ட்டு நாங்கள் சாப்பாட்டை கட்ட வேண்டியதுதான். பாருங்க, சோறு, இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தால பொன்னாங்கானி வர, இங்கால பருப்பு பால் கறி, அதுக்கு பிறகு மீன் பொரியல், இங்கால பாருங்க குழம்பு, மீன் குழம்பு. இது குழம்பையும் விட்டோம்னா சரி கணக்கா. இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு கட்டி எடுப்போம். இப்போ சாப்பாடெல்லாம் போட்டு கட்டியாச்சு. இனி நாங்கள் இந்த ஷாப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி கட்டி எடுப்போம். இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிக்கொண்டு நாங்கள் இப்போ வந்துட்டோம் கோயிலுக்கு. இப்போ கொண்டு போய் உள்ளுக்கு கொடுத்துட்டு ஆஃபீஸில் சைன் பண்ணிவிட்டு வரணும். மணி நான் யார் கொடுத்தது என்ன சாப்பாடுன்னு ஃபாதருக்கு சொல்லி சைன் பண்ணிவிட்டு வரணும். கொண்டு போய் கொடுப்பான். நல்ல வெயில் பாருங்க, ஆசீர்வாதம் போகும். சிங்கள பூசி ஆசீர்வாதம் வந்து தெரியல. இப்போ வந்தாச்சு, கொண்டு போய் உள்ள கொடுப்போம். That is something like so we are.
சாப்பாடெல்லாம் கொண்டு போய் ஃபாதர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த சாப்பாட்டை கொடுத்து லண்டனில் இருக்கிற அந்த அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் அப்படியெல்லாம் நிறைய பொருட்கள் கொடுத்து கொண்டே இருக்கணும். இப்போவும் நான் போகும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கோயிலால் மிச்ச சாப்பாடெல்லாம் ரெடியாகி அப்படியே பாசல் எல்லாம் கட்டி ரெடி பண்ணி கொண்டு வந்துச்சுன்னா நான் கணக்கான டைமுக்கு கொண்டு கொடுத்துட்டேன். இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காவுக்கு அண்ணா இல்லை சாரி அக்கா, அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவள் ஏற்கனவே 2 தடவை மறக்கிற சாப்பாடு கொடுத்துருக்குறா. இதே போல் நீங்களும் உங்களால் முடிஞ்சதை போய் கோயிலில் செய்யுங்க. ஃபாதர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் கொடுக்குற இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா.